வீர், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மந்திரி நம்ம ஊர் பவர் பிளான்ட் திறப்பு விழாக்கு வராரு. இது உனக்கு தெரியுமா வீர்? இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இமிலி. இனிமே இந்த ஊர்ல பவர் கட்டே இருக்காது. வாங்க பசங்களா, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. ஓ அப்படியா தாத்தா? சாதம் தண்ணி கண்டுட்டா ஜிட்டு தண்ண மறந்துட்டான். விஷயம் தானே. தாத்தா தாத்தா ஒரு நிமிஷம். தாத்தா, இப்போதைக்கு உங்களை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாது. தயவு செஞ்சு இந்த லெட்டர் படிச்சு நீங்க தான் ஏதாவது செய்யணும். உங்களை தான் நம்பியிருக்கேன். அவங்க என் மேல சந்தேகப்பட்டு என்னை தேடிட்டு இருக்காங்க. நான் இப்போ போயாகணும். பசங்களா, நல்லா தாராளமா சாப்பிடுங்க. கேக்கு வீர், யாரோ ஒருத்த வந்து இந்த லெட்டரை கொடுத்துட்டு போனான். இதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறேன் கேளு. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்ல தான் இருக்கேன். அதனால இந்த ஊர் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஆளுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேனோ அவன் இன்னைக்கு பவர் பிளான்ட்ல காலையில சரியா 11 மணிக்கு மந்திரி ரிப்பன் கட் பண்ண உடனேயே பாம வெடிக்க வைக்க போறானா. அதனால பவர் பிளான்ட்டும் எதுக்கும் உதவாம போயிடும். ப்ளீஸ் எப்படியாவது பவர் பிளான்ட்ட காப்பாத்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லெட்டர்ல நான் ஒரு சிப்ப வச்சிருக்கேன். பவர் பிளான்ட்ல யார் பாம்பு வச்சிருக்காங்களோ அவரோட போட்டோவும் அவரை பத்தின விவரங்களும் இதுல இருக்கு. நீங்க வேற யாரையும் நம்பாதீங்க. சரிங்க தாத்தா, அந்த சிப்பு எங்க இருக்கு? இதுல காணுமே. ஒருவேளை இந்த கவரை பிரிக்கிறப்ப கீழே விழுந்திருக்கலாம். நல்லா தேடி பாருங்க. 11 மணிக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. நான் சீக்கிரம் பவர் பிளான்ட்டுக்கு போய் ஆகணும். நீங்க சிப்ப தேடி கண்டுபிடிங்க. இப்ப அந்த சிப்ப தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தாத்தா? ஜிண்டி கிட்ட சொன்னா அந்த பொம்மை இங்க கொண்டு வர போறான். இல்ல இம்லி, அது முடியாது. பாம்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒருவேளை அது தொட்ட உடனேயே வெடிக்கிற பாமா இருந்தா, அதனாலதான் சொல்றேன், அந்த ஆளை உடனே தேடி கண்டுபிடிக்கணும். இம்லி, நீ என் கூட வா, சீக்கிரம் வா. ஜிண்டு, நாங்க ஒரு மைக்ரோ சிப்பை தேடிக்கிட்டு இருக்கோம். அது இங்கதான் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். உன்னோட மேஜிக்கால சீக்கிரமா அதை தேடி கண்டுபிடி. வீர், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன காப்பாத்து. ஜிண்டு, சீக்கிரமா உன் மேஜிக்க நிறுத்து, சீக்கிரம். முடியல. பசங்களா, நான் ரொம்ப சோகத்தோட ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஸ்கூலை மூட போறோம். இந்த ஸ்கூல் நிலத்தோட சொந்தக்காரர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலை கட்டலான்னு முடிவு பண்ணிருக்காரு. ஒரு பெரிய பில்டர் கிட்ட இந்த விஷயத்த பத்தி அவர் பேசியிருக்காரு. நீங்க எல்லாம் வேற ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிக்கிட்டு சேர்ந்துடுங்க. சார், அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? உங்க பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் நடக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. நீங்க ஏன் அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணீங்க? நான் இந்த ஸ்கூலோட ஓனர் இல்ல, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான். நான் ஓனர் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். பிரின்சிபல் சார், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. இத்தனை பசங்களுக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பாங்க? ஆமா, உன் பேர் என்னப்பா? எந்த கிளாஸ்ல படிக்கிற? உன்னால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியலையா? நான் இந்த ஸ்கூலோட ஓனர் இல்ல, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஃபைனல் டிசிஷனை எடுத்தவரு ஸ்கூலோட ஓனர் தான், புரியுதா? சார், சார் நான் சொல்றத கேளுங்க. சார், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சார், நீங்க இப்படி போக கூடாது. சார், நம்ம பிரின்சிபல் சார் ரொம்ப மாறிட்டார்ல. அவருக்கு என்ன அடையாளம் கூட தெரியல. வீர், இத நம்ம சாதாரணமா விட்டுற கூடாது. நம்ம இதுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும். ஜிண்டு, நாம அந்த பில்டரை பயமுறுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் நம்மளுக்கே கிடைச்சிரும். ஓகே, அப்படின்னா நம்ம பூதமா மாறி அவரை பயமுறுத்தலாம். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். யாருப்பா நீ? என்ன வேணும்? ஸ்கூல ஹோட்டலா மாத்த போறீங்களா? அங்க இருக்கிறவன் நானு. அத தயவு செஞ்சு நீங்க ஹோட்டலா மாத்த கூடாது. ப்ளீஸ் அங்கிள். நீ அங்கதான் தங்கியிருக்கியா? அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அங்கதான் ஹாஸ்டலே இல்லையே. அங்க நான் 100 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் அந்த ஸ்கூலோடைய பூதம். அந்த ஸ்கூல்ல படிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். நீ பூதமா? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன குடிக்கிற? ஹாட்டா வேணுமா கோல்டா வேணுமா? நான் ஒண்ணு உங்ககிட்ட சும்மா விளையாட வரல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப பாருங்க. என்னால என்னென்ன பண்ண முடியும்னு பாருங்க.
நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வாவ் வாவ், என்ன ஒரு சூப்பரான மேஜிக். இதை எப்படி பண்ண? இதை எனக்கும் சொல்லி கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதை எனக்கு எப்படியாவது சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுக்கறியா? நான் ஒரு பூதம். நான் யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். என் பேச்ச கேளுங்க. ஸ்கூல் இருக்கிறபடியே இருக்கணும், இல்லனா ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மேஜிக் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் சொல்லி கொடு. நீ என்ன கேக்குறியோ அதை கொடுக்கறேன். நீங்க என்ன சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு என்ன பார்த்து பயப்பட மாட்டீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு இன்னும் பெரிய பாடத்தை சொல்லி தருவாங்க. ஜிண்டு ஜிண்டு, என்ன நீ என்ன சொல்ற வீர்? Timbuktu, are you ready? ரெடியா இருக்கேன் பாஸ். இந்த கிளவுஸ போட்டுக்கோ. பாஸ் பாஸ், ஏன் உடம்பு பூரா மெட்டலா மாறிடுச்சு. இந்த மெட்டல் ஷீட் வீரோட எலக்ட்ரிக்கல் அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து உன்னை காப்பாத்தும். உன்னோட உண்மையான பவர் அந்த கிளவுஸ்க்குள்ள இருக்கு. எப்படிப்பட்ட பவர்ஸ் பாஸ்? டிம்பக்டு, நீ கையில போட்டிருக்கிற அந்த கிளவுஸோட யாரையாவது நீ தொட்டன்னா அப்ப அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். ஒருவேளை நீ மிஷினை தொட்டன்னா அந்த மிஷின்குள்ள இருக்கிற எல்லா பவர்ஸும் உன் உடம்புக்குள்ள வந்துரும். ஒருவேளை அந்த பவர்ஸ் பேட்டரியோட பவர்ஸா இருக்கலாம், இல்லனா எலக்ட்ரிக் பவர்ஸா இருக்கலாம். பாஸ், நீங்க ஜீனியஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். மியாவ். அவ சொன்னது உண்மைதான் பாஸ், அவ சொன்னது உண்மைதான். போ போ, இந்த பிரேம் சகாயோடைய ரோபோட்டுக்கு ஷேக் ஹேண்ட் கொடு. அதுக்கப்புறம் அவனுடைய எல்லா பவர்ஸும் உனக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் அவனை கூட்டிக்கிட்டு இங்க வந்துற. இப்ப இங்க இருந்து போ. வெற்றியோட வரேன். என்ன வாழ்த்தி அனுப்புங்க பாஸ். ஆல் தி பெஸ்ட். பாஸ்க்கு என்ன ஆச்சு? அவன் டிம்பக்டு தானே? வீர பிடிக்கிறதுக்கு ஏதோ பவர்ஸோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இத நான் உடனே வீர்கிட்ட சொல்லியாகணும். நான் ரொம்ப சக்திசாலி ஆயிட்டேன், ரொம்ப பலசாலியாவும் மாறிட்டேன். இல்லை, இவனை நம்ம இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போகணும். இங்க எல்லாரும் முன்னாடியும் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. வந்துட்டியா? வீர் சிண்டுவை கூப்பிடு. அவன் வீட்டுக்கு போய் 7 நாள் ஆகுது. ஒரு போன் கூட பண்ணல தெரியுமா? ஆமா வீர், ஜிண்டு இல்லாம இங்க ரொம்ப போர் அடிக்குது. சரி, நான் இப்பவே கூப்பிடுறேன். அவன் நம்மள மறந்தே போயிட்டான். என்னோட சொடக்கு சத்தம் கேட்டு அவன் வரவே மாட்டேங்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே வரேன். ஜிண்டு, ஜிண்டு, நீ எங்க இருக்க? ஜிண்டு, நான் பேசுறது கேக்குதா? ஜிண்டு! பாஸ், நான் ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க என்ன உடனே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சீக்கிரமா வா ஜிண்டு, நீ இல்லாம இங்க எங்களுக்கு போர் அடிக்குது. இதோ வந்துடுறேன். சீக்கிரமா வா, நாங்க எல்லாரும் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
எனக்கு கூட வீர் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒரு எஜமானன் கூப்பிடாம ஒரு ஜீனியால வெளியில வர முடியாது இல்லையா? இதுக்கு ஜின்டி கிட்ட தான் உதவி கேட்கணும். ஓய் ஜின்டு, எப்படி இருக்க? பிண்டு, நீ என்ன பண்ற? நான் சொல்றத கேளு பிண்டு. நீதான் இவ்வளவு நாள் வெளியில சந்தோஷமா இருந்தியே. இப்ப இது என்னோட டர்ன். இனி நான் வீர் கூட ஜாலியா இருக்க போறேன். ஆனா நீ இனி இந்த பாட்டிலுக்குள்ளதான் இருக்க போற. ஜிண்டு சீக்கிரமா வந்துடுவானா? இப்போதான் அவன் கூட பேசிட்டு வந்த இம்லி. அங்க பாரு, ஜிண்டு வந்துட்டான். வந்துட்டானா? ஹாய் ஜிண்டு, நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க எல்லாரையும் மறந்துட்ட. அப்ப இவதான் இம்லி, அது சுல்புல். இவங்கள பத்தி தான் ஜிண்டு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹாய் இம்லி, சாரி நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நான் எப்படி வந்தேன் மட்டும் என்ன கேட்காதீங்க. ஆனா என்ன வீட்ல இருந்து அனுப்பவே மாட்டேன்னுட்டாங்க. வீர், ஏரோப்ளேன்ல குடுக்கற சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க சிம்லா போய் திரும்பி வரும்போது அவங்க எங்களுக்கு ருசியான சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படியா? அங்க சாப்பாடு நல்லா இருக்குமா? அப்ப வாங்க நாமளும் போய் அந்த சாப்பாட ஒரு கை பாத்துருவோம்.